செவ்வாய்க்கிழமையன்று குறைந்த அளவிலான ஆசிய வர்த்தகத்தில் தங்கத்தின் விலைகள் உயர்ந்தன. 2024ஆம் ஆண்டில் ஆரம்பகால வட்டி விகிதக் குறைப்புகளில் மென்மையான அமெரிக்க பணவீக்க தரவுகள் அதிக பந்தயங்களை தூண்டியதால் டிசம்பரின் பெரும்பகுதி வரை காணப்பட்ட வர்த்தக வரம்பில் இருந்து வெளியேறியது. பெடரல் ரிசர்வின் விருப்பமான பணவீக்க அளவீடான பிசி விலைக் குறியீட்டில் எதிர்பார்த்ததை விட பலவீனமான வாசிப்பைத் தொடர்ந்து சமீபத்திய அமர்வுகளில் மஞ்சள் உலோகம் வலுவான லாபத்தைக் கண்டது. 2023ஆம் ஆண்டிற்கான இறுதிக் கூட்டத்தின் போது மத்திய வங்கியின் மோசமான சமிக்ஞைகளைத் தொடர்ந்து வந்த வாசிப்பு மார்ச் 2024க்குள் மத்திய வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கத் தொடங்கும் என்ற நம்பிக்கையை அதிகரித்தது. இந்த கருத்து தங்கத்திற்கான வலுவான கண்ணோட்டத்தை முன்வைத்தது. அதிக வட்டி விகிதங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு செலவை அதிகரிக்கும். சாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் 0.5% உயர்ந்து $2064.16 ஆகஸ்ட் இருந்தது. அதே சமயம் பிப்ரவரியில் காலாவதியாகும் தங்க எதிர்காலம் 0.3% உயர்ந்து $2075.10 ஆகஸ்ட் பிற்பகல் 11:58 முற்பகல் 12:58 GMT ஆகஸ்ட் இருந்தது. சாட் கோல்ட் டிசம்பரின் பெரும்பகுதியில் நிறுவப்பட்ட $2000 முதல் $2050 வரையிலான வர்த்தக வரம்பில் இருந்து வெளியேறியது. மேலும் இந்த மாத தொடக்கத்தில் ஒரு அவுன்ஸ் $2130க்கு மேல் இருந்த சாதனையில் இருந்து $100க்கும் குறைவாக வர்த்தகம் செய்யப்பட்டது. மென்மையான பிசி பணவீக்கத்திற்குப் பிறகு மார்ச் மாத விகிதக் குறைப்புகள் வலுப்பெறும். வெள்ளியன்று வெளியிடப்பட்ட எதிர்பார்த்ததை விட மென்மையான பிசி பணவீக்கத் தரவு மார்ச் 2024க்குள் மத்திய வங்கி வட்டி விகிதங்களைக் குறைக்கத் தொடங்கும் என்று வர்த்தகர்கள் பந்தயம் கட்டியுள்ளனர். சிமி குழுமத்தின் பேட்வோ கருவி மார்ச் 2024-25 அடிப்படை புள்ளிகள் குறைப்புக்கான வர்த்தகர்களுக்கு 70%க்கும் அதிகமான வாய்ப்பைக் காட்டியது. கோல்ட்மேன் சாக்ஸ் NYSE 2024ஆம் ஆண்டின் முதல் பாதியில் மேலும் 2 வெட்டுக்களுடன் மார்க் குறைப்பைத் தொடரும் என்று கோல்ட்மேன் சாக்ஸ் NYSE கூறினார். மேலும் ஆண்டின் பிற்பகுதியில் மேலும் 2 முறை கட்டணங்களை குறைக்கும். ஆனால் மத்திய வங்கியின் ஆரம்ப கட்டணக் குறைப்புகள் மீதான பந்தயம் அதிக நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று மத்திய வங்கி அதிகாரிகள் பல எச்சரித்தனர். இருப்பினும் டாலர் செவ்வாய்க்கிழமை 5 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சரிந்தது. அதே நேரத்தில் கருவூல விளைச்சலும் சரிந்தது. இந்த வர்த்தகத்தில் தங்கம் லாபம் அடைந்தது. இறுக்கமான பணவியல் கொள்கையின் விளைவுகள் பெரிய பொருளாதாரங்களால் உணரப்படுவதால் மஞ்சள் உலோகம் வரும் ஆண்டில் மோசமான உலகப் பொருளாதார நிலைமைகளிலிருந்தும் பயனடையக்கூடும். செப்பு விலை சீராக உள்ளது. 2024 அவுட்லுக் உற்சாகமாக உள்ளது. தொழில்துறை உலோகங்களில் செவ்வாயன்று ஆசிய வர்த்தகத்தில் தாமிர விலை உயர்ந்தது. 2024இல் சிவப்பு உலோகத்தின் வாய்ப்புகள் மீது சில நம்பிக்கைகளுக்கு மத்தியில் சமீபத்திய லாபங்களின் ஓட்டத்தை நீட்டித்தது. மார்ச் மாதத்தில் காலாவதியாகும் காப்பர் ஃபியூச்சர்ஸ் 0.4% உயர்ந்து ஒரு பவுண்டு $3.9153 ஆகஸ்ட் இருந்தது. டாலரின் சமீபத்திய வீழ்ச்சி சிவப்பு உலோகத்திற்கான ஆதரவின் முக்கிய புள்ளியாக இருந்தபோதிலும் 2024இல் தேவையை மேம்படுத்தும் எதிர்பார்ப்புகளும் தாமிரத்திற்கு உதவியது. குறிப்பாக உலகம் முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகரித்து வருகிறது. சிவப்பு உலோகம் பேட்டரிகள் மற்றும் மின்னணுவியலில் ஒரு முக்கிய அங்கமாகும். பனாமா மற்றும் பெருவில் உள்ள முக்கிய சுரங்கங்கள் மூடப்படுவதன் பின்னணியில் தாமிர விநியோகமும் இருக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.